வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். மெந்தா புயல் நாளை முதல் 3 நாட்களுக்கு பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை. இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. காங்கேய நாடாவில் கடக்கும் மெந்தா புயல் காரணமாக புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளும் நிவாரண மையங்களாக மாற்றப்பட்டு உள்ளது. சுற்றுலா படகுகள் இல்லம் மூடப்பட்டுள்ளது. மின்வெட்டு ஏற்படும் போது ஜெனரேட்டர்களை செயல்படுத்த வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆந்திரா மாநிலம் காங்கேயநாடு அருகே புதுச்சேரியில் இந்த தொடர்பாக அனைத்து அரசு பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளது. மெந்தா புயல் 28ஆம் தேதி இரவுக்குள் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலின் தாக்கம் காரணமாக ஏனாமில் இன்று முதல் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. அனைத்து துறைகளிலும் அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளது. இது 24 மணி நேரமும் செயல்படும் என்று ஆகிய நம்பர்களை தொடர்பு கொள்ளலாம். அனைத்து துறைகளிலும் அவர்கள் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையில் திறந்து வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 088423232323 ஆகிய நம்பர்களை தொடர்பு கொள்ளலாம். 24 மணி நேரமும் ஊழியர்களின் பயனில் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. மீட்பு குழு ஏனாம் பகுதிகளில் இன்று வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் நிவாரண மையங்கள் செயல்பட தயாராக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் நிவாரண மையங்களாக செயல்படும். புயலை கருத்தில் கொண்டு ஏனாமில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் 27 முதல் 29ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. சுற்றுலா படகுகள் இல்லம் மூடப்பட்டுள்ளது. மின்வெட்டு ஏற்படும் போது ஜெனரேட்டர்களை பயன்படுத்த வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல ஆற்றிலிருந்து வெள்ள நீரை கரையேற்ற பகுதிகளுக்கு புகாதவாறு தடுக்க மணல் மூட்டைகளை தயாராக வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மழை நீரை வெளியேற்ற பம்பு செட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒரு வாரத்திற்கு தேவையான மருந்துகள் மற்றும் மளிகை பொருட்களை சேமித்து வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பகுதிகளில் இருப்பவர்கள் நிவாரண முகாம்களுக்கு வர தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.